ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை தொக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல முட்டையை நல்லா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் அதோட தோலை உரித்து எடுத்து அதை நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்தவுடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வேகணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் நாட்டு தக்காளி கிடைச்சா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா தக்காளி வதங்கின உடனே அதில் தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த முட்டைகளையும் நறுக்கி வச்ச முட்டையும் அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா இந்த முட்டை தொக்கு ரெடி. முட்டையில் புரதம் இருக்கிறதுனால இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. புரதம் முடி வளர்ச்சிக்கும் நல்லது. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு நீங்கள் ஒரே மாதிரி முட்டையை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி நல்லா தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.